கடப்பாறையே கடப்பாறையே மழுங்கி விட்டாய் மெல்ல வான்கிடையில் பொழந்து புட்டோம் 2 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு செமையா கொடுத்த 2 வருஷமா பேனாயி உக்காந்துருந்த. எதுக்கு தேவை மீறலாமா அதை எடுத்துட்டு இருக்க? சும்மா கடுப்பு மீறான். இந்த மேட்ச் ஜெயிச்சா இதை மட்டும் தான் பேசணும். உக்காளி ஏண்டா வான்கடைக்கு வந்தா உங்களை ஆடிடுவோம் வேட்டை. வான்கடை எங்களோட கோட்டைன்னு உக்காளி உங்க தலையிலே போட்டோமா ஓட்ட. இப்பாட்ரா நான் எத்தனை தடவை ஃபைனல் விட்டு போட்டிருக்கேன் உனக்கு மொட்டை. மொட்டையா? வேணாம் எனக்கு வேற மாதிரி வாயில வருது. டேய் 104 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம்டா. இது வரைக்கும் எந்த டீமுமே உங்களுக்கு அப்படி டிஃபெண்ட் பண்ணல. நீ 5 தடவை சாம்பியன், நான் 5 தடவை சாம்பியன் வச்சோமா? நான் ரெக்கார்டு ஒன்று டிஃபெண்ட் பண்ணி எங்க தலைவர் ரோஹித் சர்மா இல்ல, அதனால ஜெயிச்சுட்டிய. ஆஹா டேய் வழக்கமா நாங்க தான் தலை தோனி இல்ல அதனாலதான் தோத்துட்டோம்னு சொல்லுவோம். இப்ப நீ என்னடா அந்த முட்டை எடுத்துட்ட? இனிமே நான் தானடா கொடுக்கணும். குடு 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த அக்யூவேஷன் செலிப்ரேஷனுங்கிற அவ்வளோண்டா மரியாமேரு போயிரு. நல்லா தானே இருக்கு பக்காளிக்கிற. நீ கண்ணை வச்சுட்டு நல்லா இல்லையா? வாங்க போற நீ. இன்னைக்கு 100 செமையான போனீங்க. அப்படியே அந்த கையை எடுத்து கண்ணாவு சீரே கண்டி விடி மும்பையே எப்படி அந்த செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? ஐயோ பாண்டியா நீ மட்டும் ஒழுங்கா அடிந்ததெல்லாம் தேவையாயா? அடிச்சு மண்டை கலக்கிடுவேன். என் தலைமை பாண்டியாவை எதிர்பார்த்துட்டு எங்க தலை தோனிக்காக ஃபேன் பாய் மேட்ச் அப்படி எங்களுக்காக அப்படி மஜா பண்ணிருக்கா அப்படிடா. அல்ல நீ நம்ம டீமுக்கு வந்துருவ மஞ்சள் ஜெர்சி போட்டுருவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே மரியாதையா இருந்துக்க. இருந்தாலும் அந்த செலிப்ரேஷன் அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. போடா சரி அடிச்சா மண்டல சரி ஓடி போயிரு. சரி ஓகே கண்ணா முச்சீரே மும்பையா தான் காணும்.